டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அறநிலையத்துறையில் கேட்ட எக்ஸாமோட ஜிகே கொஸ்டின் பேப்பர் இந்திய அரசியலமைப்பு எவ்வளோ கொஸ்டின் வந்து அதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2024 ஜனவரி மாதம் கேட்ட 3 கொஸ்டின் பேப்பரோட மேக்ஸ் வந்து ஸ்கூல் புக் ப்ரூஃப் தான் பார்த்துருந்தோம். மேக்ஸ் எங்கெங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க சொல்லிட்டு வீடியோ பார்க்காத வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் அதிகமான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டினில் வந்து மொத்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு கேள்வி வந்து 10 கேட்டிருந்தாங்க. அந்த 10ல் 8 கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அப்புறமேட்டு 2 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடப்பு நிகழ்வில் ரிலேட்டடாக சம்மந்தப்பட்ட டாபிக்ல இது கேட்டாங்க. மொத்தம் 10 கேள்வி. கண்டிப்பாக மினிமம் 10 கேள்வி வந்து குரூப் 4க்கு அரசியலமைப்புலேருந்து வரும். அதில் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டபடி அமைக்கப்பட்டுள்ள ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அது சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த கமிட்டி வந்து ஃபஸ்ட் அமைக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழு தான் ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்டாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசோக் மேத்தா குழு செகண்ட் அமைக்கப்பட்டாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ராவ் குழு தான் மூணாவது அமைக்கப்பட்டாங்க. நாலாவது வந்து சிங்வி குழு. இந்த அடிசியில் வந்து அடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஆண்டு ஒரு கமிட்டி வந்து இந்திய கான்ஸ்டியூஷன் மொத்தமாக அமைக்கப்பட்ட குழு தான். இதுலேருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஸ்கூல் புக் 10th புக்கிலே இருக்குது. அடுத்தது வந்து மாநிலங்களில் பின்னோட்டியது துணை நீதிமன்றத்தில் வருவதில்லை. இதில் என்னென்னா இது வந்து நுகர்வோர் நீதிமன்றம் தான் தனியாக இருக்கும். அது மாநிலங்களின் நீதிமன்ற கீழே வராது. மற்ற எல்லாமே வந்து மாநில கீழ் நீதிமன்ற கீழே வரும். ரெவென்யூ கோர்ட்டு எல்லாமே வந்து கீழே வரும். இதில் நுகர்வோர் நீதிமன்றம் வந்து மாநில நீதிமன்றம் கீழே வராது. நம்ம இது வந்து எங்கே இருக்குன்னா நீதிமன்றங்கள் சொல்லிட்டு ஓல்டு புக்கு பழைய புக்கிலும் என்ன இருக்குது, அப்புறம் வந்து நியூ புக்கு 10th புக்லேயும் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அந்த இந்திய அரசியலமைப்பு சொல்லிட்டு +1 +2 புக்கு அந்த புக்லேயும் வந்து நீதிமன்றங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகுது. அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா 9வது அட்டவணையின் பற்றி கீழ் காணப்படும் வாக்கியங்கள் எது எவை தவறானவை கேட்குறான். நம்ம கொஸ்டின் பேப்பர் படிக்க சொல்ல கண்டிப்பாக எது எவை தவறானவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கேள்வி நல்லா படித்து புரிஞ்சுக்கணும். இதில் தவறானவை வந்து பார்த்திங்கன்னா 9வது அட்டவணை வந்து அடிப்படை உரிமை மீறலுக்கு 9வது அட்டவணை சட்டங்கள் நீதி புலனாய்வுக்கு உட்படாது. கண்டிப்பாக உட்படும். இதுதான் வந்து தவறானது. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 2010 திருத்தப்பட்ட 1951 ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஷ் வாக்கு உரிமை வழங்குகிறது. இல்லை குடியுரிமை சட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. வெளிநாட்டில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பார். வெளிநாட்டில் யாரெல்லாம் இந்திய பாஸ்போர்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்க சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்தாங்க. எப்போனா 2010 1951 குடியுரிமை சட்டம். இது வந்து ரீசெண்டாக கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக அந்த டாபிக் எங்கே கவராக படிக்குங்க. அதுக்கப்புறம் இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதா நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா முடிவு செய்யாருன்னா கண்டிப்பாக வந்து சபாநாயகர் தான். ஒரு மசோதா தாக்கல் பண்ணால் நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணுறதா சபாநாயகர் மட்டும் தான் முடிவு பண்ணுவார். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு இருக்குது. 10th புக்கு 9th புக்கு இருக்குது. பழைய புக்கிலுமே இருக்குது. எல்லா புக்கும் கவர் ஆகுது. அதனால் எந்த புக்கு படிக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கு படிச்சுட்டு அப்புறம் நியூ புக்கு படிங்க. அதுக்கப்புறமேட்டு இந்திய அரசியலமைப்பு 360 எந்த விதியை ஏற்படுத்தினா நிதி அவசர நிலை. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். 360 எதுனா நிதி அவசர நிலை எமர்ஜென்சி. இது வந்து எல்லா புக்கும் மேக்ஸிமம் புது புக்கு 10th புக்லேயும் இருக்குது கவர் ஆகுது. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்திய அரசியலமைப்பு கூட பொறுத்து வந்தீங்கன்னா நீங்கள் 10வது புக்கில் டாபிக் ஃபுல்லாக படித்தா போதும். ஏகப்பட்ட தலைப்பு ஏகப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலே கவர் ஆகுது. அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கு மட்டும் படிங்க. ஜிகே பொறுத்த வரைக்கும் ஜிகேயில் வந்து ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தாலே உங்களால் கண்டிப்பாக 100க்கு 80 கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கில் படித்தாலும் நீங்கள் வந்து போடலாம். அந்த 20 கொஸ்டின் மேபி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வெளியில் எதனா சில டாபிக்லாம். ஆனால் உங்களுக்கு 80 கொஸ்டின் வந்து கேள்வி வந்து ஸ்கூல் புக்கு தான் வரும். நான் ஜிகே பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்யம் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளுக்கு தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எதுனா எல்எம் சிங்வி குழு. எல்லாருக்கும் தெரியும். பஞ்சாயத்து ராஜ்யத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செய்த குழு தான் எல்எம் சிங்வி குழு. இது போல் நீங்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃபுல்லாக நீ படித்தாலே போதும். அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் யாரும் வகிக்காத போது ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசர் யாருமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி தான் வந்து பார்த்தா நீதியரசர். அவர் தான் வந்து குடியரசுத் தலைவர் இருந்தார். அவர் யாருன்னு கேட்டால் இதயத்துல்லா சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய டைம் வந்து இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் அது. அவர் தான் வந்து இந்திய குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. இது போல் வந்து முக்கியமான கேள்வி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இது அப்புறம் கொஸ்டின். ஸோ நீங்கள் என்னென்னா மினிமம் வந்து 8 கேள்வி வந்து பொதுவாக கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் 2 கேள்வி வந்து நடப்பு நிகழ்வு சம்மந்தப்பட்டு தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் படிக்கும்போது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கேள்வி வினாத்தால ஃபுல்லாக தரவாக நீங்கள் படிங்க. அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸே உங்களுக்கு வரும். அதுலேருந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது ஜிகேவாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். ஏன்னா கடைசி இன்னும் ஒரு 3 மாதம் தான் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த 3 மாதத்தில் நீங்கள் வந்து
ஸ்கூல் புக்கில் இருக்கிற முக்கியமான டாபிக் ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணாலே போதும். அதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. வெளியில் நோட்ஸ் வாங்கி படிக்க சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் ஸ்கூல் புக் ஃபுல்லாக படிங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.